அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. இதில நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம இப்ப இந்த சேனல் மெயினா ஓப்பன் பண்ணியிருக்கிறதே எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டுக்கு ரெகுலர் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்டின்னு சொல்லி தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த சேனல. இதில மெயினா பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, எம்சிஎக்ஸ் கோல்டு தான் ரெகுலரா அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பிளான் பண்ணி இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதில கோல்டு ஒவ்வொரு ஸ்விங்ஸும் எப்படி மூவ் ஆகுது அப்டிங்கிறத நம்ம ஒரு டெக்னிக்கலா எப்படி நம்ம அத அப்ரோச் பண்றோம் அப்டிங்கிறத மெயினா அதில எக்ஸ்ப்ளைன் பண்ண போறோம் இந்த சேனல்ல. பர்ட்டிகுலரா ஒரு இம்பல்ஸ் மூவு, அதில அடுத்ததா நடக்கக்கூடிய கரெக்ஷன் மூவ், இத தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணி, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கல் மூவ் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லலாம். அப்படிங்கிறத மெயினா ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கோல்டு அனாலிசிஸ் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு சேனல் ஆல்ரெடி ரன் ஆயிட்டு தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, நேம் என்னன்னா, ட்ரெண்டிங் வேவ்ஸ்ன்னு இருக்கும். ட்ரெண்டிங் வேவ்ஸ்ன்னு ஒரு சேனல் இருக்கு. இதில மெயினா உங்களுக்கு எஜுகேஷனல் வீடியோஸ் மேக்ஸிமம் இருக்கும் அதுல. கோல்டுக்கு ரெகுலரா குடுக்குறது பார்த்தீங்கன்னா, டிடபிள்யூ ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சேனல்ல ரெகுலரா கோல்டு அப்டேட் வந்துட்டே இருக்கும். அதுவும் புதன்கிழமை ஈவினிங் ஒரு 3:00 லைவ் அப்டேட்டும் நடந்துட்டே இருக்கும். அதில நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு உண்டான ஆன்ஸர் அப்பப்போ குடுத்துட்டே தான் இருக்குது. இன்னைக்கு கூட அந்த வீடியோ லைவ் வீடியோ வந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. சரி, ஓகே. டாலர் மட்டும் நம்ம குடுத்துட்டுருக்கும் பொழுது, எம்சிஎக்ஸ் தனியா பர்ட்டிகுலரா குடுங்கன்னு சொல்லி நெறைய பேர் கேட்டதுனால, எம்சிஎக்ஸ்க்குன்னே தனியா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி, இப்போ இன்னையிலேருந்து அத ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னையிலேருந்து ரெகுலரா அதுக்கு வீடியோ வரும். அது ஒவ்வொரு ஸ்விங்கோட மூவ்மெண்ட்டும் நம்ம பர்ட்டிகுலரா எப்படி மூவ் ஆகுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி அத நம்ம குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரெகுலர் வீடியோ அப்டேட்காக. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு அப்போதான் நெறைய வியூஸ் வரும்போது தான் நமக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா, மோட்டிவேஷனாவும் இருக்கும். நம்ம ரெகுலர் வீடியோவும் அப்லோட் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து அனாலிசிஸ் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கோல்டு மினி சார்ட் எடுத்திருக்கோம் இதுல. கோல்டு மினில அது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மெயினா எடுத்திருக்கோம். ஏன்னா, நம்ம கொஞ்சம் கிளியர் பிக்சர் வேணுங்கிறதுக்காக அந்த டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் நல்ல கிளியராவே அப்சைட் மூவ் தான் குடுத்துருக்குது. இந்த எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். ஆனா டாலர்ல பார்க்கும்பொழுது இந்த மாரி மூவ் இல்ல. அ ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ள தான் இருக்குது. எதுக்காக நம்ம எம்சிஎக்ஸ் மார்க்கெட் இப்படி ஒரு அப்சைட் மூவே போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஐஎன்ஆர் ரொம்ப ரைஸ் ஆயிருக்குது. அதனால நமக்கு பிரைஸ் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இல்ல. ஒரே சைடு மூவ் மட்டும் தான் மேல மட்டும் தான் போயிட்டுருக்கு. இந்த மூவ் எதனால மேல போயிருக்கு அப்படின்னு நம்ம ஐஎன்ஆர் சார்ட்ட ஃபர்ஸ்ட் பார்த்து வந்துடலாம். ஐஎன்ஆர் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. பிரைஸ் நல்ல ஒரு அப்சைடு மூவ் குடுத்துருக்கு. இதுவே டாலர்ல நம்ம பார்க்கும்பொழுது, பிரைஸ் பாருங்க. இங்க ஓப்பன் ஆன பிரைஸ் கீழ வரைக்கும் வந்தது. அதாவது ஒரு 3373 வரைக்கும் வந்த பிரைஸ். மறுபடியும் எங்கேயும் டிராவல் ஆக முடியாம இந்த ரேஞ்சுக்குள்ளேயே டிராவல் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இப்போ நம்ம இங்க என்ட்ரி எங்க போலாம் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது, இப்போதைக்கு இருக்கக்கூடிய மெயின் லெவல் 1,200,000 இந்த ரேஞ்சு. இந்த லெவல உடைக்கும் பொழுது தான், இன்னும் கொஞ்சம் நல்லாவே டிராவல் ஆக ஆரம்பிக்கும் பிரைஸ். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த 98,200 வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். சரி, இங்கேருந்து இந்த லெவலுக்கு மேல இருக்குது பிரைஸ். அப்ப இங்க பை போலாமா அப்படின்னா, பை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இடம் இந்த லெவலுக்கு மேல. அதாவது 1,600,000 லெவலுக்கு மேல போம்பொழுது தான், பை நல்லா நமக்கு கன்டின்யூ ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா, இது ஒரு மேஜரான ஹைங்கிறதுனால, பிரைஸும் அந்த ஹைக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால, இந்த இடத்துல வந்து நம்ம பை எதிர்பார்க்கிறத விட, செல் எதிர்பார்க்கிறது தான் நமக்கு சேஃபா இருக்கும். டார்கெட்டும் ஒரு நல்ல டார்கெட் குடுக்கும். நம்ம பைய பொறுத்தவரைக்கும் இந்த லெவலுக்கு மேல பிரேக் ஆயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் நடக்கட்டும். அப்போ அந்த இடத்துல பை பத்தி யோசிச்சுக்கலாம். அதுவரைக்கும் நம்ம செல் சைடே ஃபோக்கஸ் பண்ணலாம். எம்சிஎக்ஸ் கோல்டு மினி பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த வீக் ஃபுல்லாவே ட்ரேட் பண்றது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். எதனால அப்டின்னா, அமெரிக்கன் டாரிஃப் வந்து இன்னைக்கு தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதனால நம்மளோட ஐஎன்ஆர் வந்து நெறைய ஃப்ளக்சுவேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லான என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் மே ம கண்டிப்பா வச்சே ஆகணும். வழியே இல்ல. அதனால எதனால அப்டின்னா, ஐஎன்ஆரோட ஃப்ளக்சுவேஷன் நல்லாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கறதுனால, நம்ம முடிஞ்ச அளவுக்கு டைட் ஸ்டாப் லாஸ வச்சு சின்ன சின்ன என்ட்ரி மட்டும் போயிட்டு, எக்ஸிட் ஆகிக்கிறது சேஃபா இருக்கும். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் டெக்னிக்கல பத்தி டீட்டெயிலாவே அனலைசிஸ் பண்ணலாம். தேங்க் யூ.